அப்போ இந்த மாசம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? என்ன வால்டேஜ் கம்மியாகுது? சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கொடுங்கள். இல்ல இல்ல கையை படி, நான் சொல்ற மாதிரி பாருங்க. இப்ப பண்ணுங்களேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் இந்த 3வது மாதத்துல நமக்கு தீர்க்க எத்தனை பேர் சொன்னீங்க வசனம் நிறைவேறுது பாஸ்டர், வசனம் நிறைவேறுது எங்க கண்கள் பார்க்குது. சரி, அப்போ ஆண்டவர் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ இல்லையோ அதிகமா மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனா நம்ம எப்பதான் ஞாபகம் வருது நம்ம மண்டைக்கு? ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்க கொடுக்கிறது, தசம பாகம் கொடுக்கிறது, இப்படிதான் நமக்கு ஞாபகம் வருது. இது அல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆமென். அப்போ மனுஷனுக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதை பாருங்க, நீங்க மனுஷனுக்கு தான் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அன்பை யாருக்கு கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா மனுஷனுக்கு கொடுக்கிறோமா? கவனிக்கிறீங்க என்ன பாருங்க பாப்போம். நம்ம அன்பை கொடுக்கணுமையா, நம்ம அன்பை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா மனுஷனுக்கு கொடுக்கிறோமா? அந்த ஹார்ட்ல 4 வால்வு இருக்குதான், 10 வால்வு எத்தனை இருக்குதோ தெரியல. ஆனா அந்த இருதயம் முழுவதும் அந்த அன்பை, முழு அக்கறையை, முழு கவனத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா மனுஷனுக்கு கொடுக்கிறோமா? ஆனா கர்த்தர் சொல்ல கொடு அப்பொழுது, கொடு அப்பொழுது. சரி, நம்மளுடைய தேவை, நம்முடைய பணம், ஏதாவது ஒரு உதவி இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கிறோமா மனுஷனுக்கு கொடுக்கிறோமா? எவ்வளவோ உதவி நம்ம மனுஷனுக்கு செய்யறோம். ஆமென். எவ்வளவு உதவி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, அப்படி சொல்லி பல விதங்களில ஏதாவது ஒரு உதவியை நம்ம மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையில சில பெஸ்டான காரியத்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா மனுஷனுக்கு கொடுக்கிறோமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்டானது, ரொம்ப முக்கியமான காரியங்கள், அவைகளை தேவனுக்கு என்று கொடுக்கிறோமா மனிதர்களுக்கு என்று கொடுக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில பெஸ்டானதை யாருக்கு தான் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? மனுஷனுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் மாதிரி முழுமையான பகுதியை நம்ம வாசிக்க போறோம். மறுபடியும் 2வது பகுதியில இருந்து வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க பாப்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. போதும். ஹல்லேலூயா. அப்போ அநேக நேரம் மனுஷனுக்கு கொடுத்து கொடுத்து அன்பை கொடுத்து பார்க்கிறோம். அதே அன்பு நமக்கு கிடைக்குதாங்க? அம்மா அப்பா பிள்ளைங்க மேல அன்பு அப்படியே திணிச்சு தள்ளுறோம், அப்படிதானே? நம்ம அம்மா அப்பா, நீ பெத்தவங்க உங்க பிள்ளை மேல முழு அன்பை கொண்டு வந்து சுமத்துறீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க அமுக்கி குலுக்கி சரிந்து வழும்படி உங்களை தலை மேல வச்சுக்கிட்டு போறாங்களா? யோசிங்க, யோசிங்க. அப்போ அன்பை நம்ம மனுஷனுக்கு கொடுக்கிறோம். சகோதரிமார்கள், உங்க அன்பை முழுவதும் உங்க கணவனுக்கு கொடுக்கிறோம். அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி விழதான் வைக்கிறாரு. புருஷங்கால தட்டி நம்ம தான் விழ வைக்கிறோம். எத்தனை புரியுது? அப்போ மனுஷனுக்கு அன்பை கொடுக்கிறோம். ஆனா அந்த அன்பு, நம்ம கொடுக்கிற அன்பு அப்படியே நமக்கு வருதா? நம்ம நினைக்கிறோம் என்ன மாதிரி அன்பு காட்டாண்டையா, ஆனா கொஞ்சமாவது. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ என் மீது அன்பு வைப்பன்னு சொன்னா அவர் அன்புக்கு பதிலா தன் ஜீவனையே திரும்ப கொடுப்பாரு. தன் ஜீவனையே திரும்ப கொடுப்பார். அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளவே கிடையாது. அவர் அளவே கிடையாது. அவர் நீ அன்பு செலுத்தின அவர் எதை கொடுப்பாரு? மனுஷன் கொடுக்கிற அந்த இதெல்லாம் கிடையாது, தன் ஜீவனையுமே கொடுக்கிறவர். ஆமே, உன் கையினால் ஆண்டவருக்கு சில நன்மையை நீ கொடுப்பன்னு சொன்னா, சில பலிகளை கொடுப்பன்னு சொன்னா, அவன் கொடுத்தது வேற 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா ஆண்டவர் 5000 புருஷர்களை திருப்தியாக்கினார். சத்தம் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. கொடுத்தது ஒரு கூடையில் இருக்கிறது தான் ஏன் கொடுத்தாரு, ஆனா 12 கூட மிச்சம் வந்துச்சு. அவர் கொடுத்தா சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுக்கிறவர். சில நேரம் நம்ம பெஸ்டானத மனுஷனுக்கு கொடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு உன் பெஸ்ட் ஆண்டவருக்கா கொடுத்து பாரு பாப்போம். ஆமென். எது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறியோ, எது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறியோ அது ஆண்டவருக்கா கொடு. அண்ணாளுக்கு தான் பிள்ளை தான் முக்கியம், கவனிக்கிறங்க ஒரு ஆமென். அண்ணாளுக்கு தான் குழந்தை தான் முக்கியம். ஒரே திட்டு, ஒரே வேதனை, பரியாசம், எங்க பார்த்தாலும் மலடின்னு சொல்றான். எங்க போனாலும் நீ நல்ல வீட்டுக்குலாம் வரக்கூடாது, கடினமான வார்த்தை. அண்ணாள் முகம் ஒரு முறை சிரிச்சிடக்கூடாது. உடனே பெண்ணினால் என்ன சொல்லுவா?
இதுக்கு மட்டும் வந்துரு சிரிக்க மட்டும் வாடா என் சொல்ல உச்சின்னும் போது அங்க மூஞ்சி சுருங்கிரும். வேதனை வேதனை. அப்ப அவளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் என்னதுதான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை. அந்த பெஸ்ட் தேவனுக்காக கொடுத்தான். அந்த பெஸ்ட் தேவனுக்காக கொடுத்தான். சத்தமா கையை உயர்த்தி உன் வாழ்க்கையில எது பெஸ்ட் நினைக்கிறியோ, உன் வாழ்க்கையில எதுதான் முக்கியம் நினைக்கிறியோ அது ஆண்டவருக்காக கொடுத்து பார்க்க ஆரம்பி. அவர் பரலோகத்தின் மகிமைய, அவர் பரலோகத்தையே உனக்காக கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு இதுதான் முக்கியம், நீ என் வாழ்க்கையில எது முக்கியம் நினைக்கிறியோ அது ஆண்டவருக்காக நீ கொடுக்கும் பொழுது அவர் பரலோகத்தை நமக்காக தந்துருவார். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன்னை ஆசீர்வதிக்கிற மாதம் இந்த 3வது மாதம். நம்புற பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது 5 நிமிஷத்துல 3 பாயிண்ட முடிப்பதற்கு நான் ஆசைப்படுறேன். ஆமென். ஏன்னா அது ஒரு நல்ல மெசேஜ், அது கொஞ்சம் விலைக்கு சொன்னா சூப்பரா இருக்கும். ஆனா எப்படியோ தெரியல. சரி, முதலாவது எதை ஆண்டவருக்கு கொடுக்கணும்? எல்லாரும் கேளுங்க, எதை ஆண்டவருக்கு கொடுக்கணும்? கேளுங்கத்தா, சொல்லுங்க, எதை ஆண்டவருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, என் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என் நேரத்தை. பக்கத்துல தட்டி சொல்லி, நீ ஆண்டவருக்காக எதை கொடு? உன் நேரத்தை ஆண்டவருக்காக கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு? யாருக்கு? அபிக்கு 28 மணி நேரம், ரெஜினாவுக்கு எல்லாருக்கும் ஒரே மணி நேரம் தானே, 24. யாருக்காச்சும் குறைய இருக்காப்பா? குறைய இருக்குன்னு நான் ஆண்டவர் சொல்லி கூட்ட சொல்றேன். யாருக்காவது எனக்கு ஆண்டவர் 16 மணி நேரம் தான் தந்துருக்கிறீங்க. எத்தனை வருஷம் நம்புறீங்க? எனக்கு 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. உண்மையை சொல்லுங்க பாப்போம். யாருக்கு குறையனா நான் பாத்துக்கிறேன். 24 மணி நேரம். சரி, அந்த 24 மணி நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாலே டைம் ஆயிரும். டக்குன்னு சொல்றேன். 24 மணி நேரத்துல நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்துருக்கிறேன். உங்க வாழ்க்கையில அது கரெக்டாக தான் பாத்துங்க. வரும் 8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொல்லுங்க, ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போகுது. சரி, 8 மணி நேரம் போனா மிச்சம் இருக்கிற மணி நேரம் ஒரு 16 மணி நேரம் இருக்குன்னு வைங்களேன். கரெக்டா? சரி, அப்போ ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யறோம். எத்தனை மணி நேரம்? சிலர் 8 மணி நேரம் செய்றீங்க, சிலர் 10 மணி நேரம், சிலர் 12 மணி நேரம். அப்போ ஒரு 10 மணி நேரம், ஒரு ஆவரேஜா ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யறோம். இப்போ மிச்சம் எத்தனை மணி நேரம் இருக்கு? சத்தமா 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரத்திலையும் சேப்பா நீங்க நினைப்பீங்க, நான் 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன், அது போக மற்ற வேலைலாம் இருக்குது, வேற வேலையே இல்லையா? சரி, ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு நான் தரேன். அப்போ ஒரு கிட்டத்தட்ட அந்த 6 மணி நேரத்தில் 2 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. என்னமோ உங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்குது. மிச்சம் 4 மணி நேரம். எல்லாம் சொல்லுங்க, 20 மணி நேரத்தை என்னமோ பண்ணிட்டீங்க. உங்க வேலை, உங்க ஸ்கூல் போற பிள்ளைல ஒரு 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போறீங்க, வேலைக்கு போறவங்க ஒரு 10 மணி நேரம் வேலைக்கு போறீங்க, தூங்குறது 8 மணி நேரம் தூங்குறீங்க. நைட்டு 10க்கு தூங்கி ஒரு 6 மணிக்கு முடிச்சால ஒரு 8 மணி நேரம் ஆயிருது. 9 மணி வரைக்கும் தூங்குற ஆட்கள்லாம் நான் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரல. ஆமென். சரி, அப்போ மிச்சம் 4 மணி நேரம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, 24 மணி நேரத்தை எனக்கு தான் சொல்லி ஆண்டவர் கேட்கல. ஆமென். 24 மணி நேரத்தை எனக்கு தான் சொல்லி கேட்கல. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு, உன் பொறுப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு, அந்த இடையில அங்கங்க காலையில ஒரு 1/2 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், மாலையில ஒரு 2 மணி நேரம், நைட்டு ஒரு 1 மணி நேரம் சொல்லி அப்படி எல்லாம் கூட்டி கழிச்சா ஒரு 4 மணி நேரம் வருதா? சிலருக்குலாம் நிறைய நேரம் வரும். சிலருக்குலாம் இது ஒழுங்கா அப்படி இப்படின்னு பாக்குறவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம், சிலருக்குலாம் 8 மணி நேரம்லாம் நேரம் ஃப்ரீயா தான் இருக்குது. அப்போ குறைஞ்சது 4 மணி நேரம் இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லு, அந்த 4 மணி நேரத்துல நீ எவ்வளவு நேரம் கொடுக்கறியோ அதற்கேற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. 4 மணி நேரத்தை நீ ஆண்டவருக்கு எப்படி செலவழிக்க போகிற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற, நீ கொடு, அப்பொழுது உனக்கு கொடு, அப்பொழுது உனக்கு. ஐயா, நம்ம 4 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம ஆண்டவரோடு செலவழிக்காதனாலதான் நம்ம அந்த நேரத்தை ஹாஸ்பிட்டல்ல போய் வரிசையில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அந்த டாக்டர் எப்போ ஒரு சிஸ்டர் அனுப்புவா, சிஸ்டர் பிரதர் உள்ள வாங்க, டாக்டர் கூப்பிடுதாரு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்? அவன் அந்த ரூம்ல எக்ஸ்ரே என்னுவான், அங்க என்ன அனுப்புவான், அவன் பிளட் டெஸ்ட் அனுப்புவான், இசிஜின்னு ஒரு ரூமுக்கு அனுப்புவான். எல்லா ரூமுக்கும் சொலையா கொலையா முந்திரிக்கா சுத்திவன். நம்ம ஒவ்வொன்றுக்கா கொடுத்து குனிஞ்சி எத்தனை புரியுது? அந்த நர்ஸுக்கு, இந்த டாக்டருக்கு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வெயிட்டிங் பண்ணிட்டே இருப்போம். அப்படியே ரொம்ப ஏதோ நம்மளை முன்னோத்துக்கு உட்கார வச்சு கூப்பிட்ட மாதிரி.
அப்ப ஏன் அதெல்லாம் நடக்குது? ஏன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் காத்து கிடக்கிறோம்? ஏன் அவங்கிட்ட போய் காத்து கிடக்கிறோம்? ஏன் வரிசையில போய் நிக்கிறோம்? ஏன் அந்த லைன்ல போய் நிக்கிறோம்? காரணம், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதனால உன் நேரம் மத்த நேரம் எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்குது. ஆமென். ஒரு வேலை செய்யறோம்யா, உதாரணத்துக்கு நான் ஒரு கொத்தனாரு, நான் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம நான் செங்கல் அடிக்கிட்டு இருக்கேன். சாந்தி என் பக்கத்துல வந்துருச்சு, அதுக்கு வைக்கக்கூடிய கட்டை, தூக்கு நூல், கரண்டி எல்லாமே வந்துருச்சு. ஆனாலும் நான் நினைக்கிறேன் நான் கட்டுறது நேரா கட்டுதுண்டு. வீட்டுக்காரன் வருவான், அளந்து பாப்பான், இப்படி நிக்கும் செவரு, இடிச்சு கட்டுன்னுவான். ஒன் டைம் வேஸ்ட். இன்னைக்கு ஏன் அன்னைக்குடைய வேலை திரும்ப திரும்ப செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உன் வீட்டுல சமையல் பண்ற உன் கணவர் சாப்பிட்டு பார்த்து காரணம் என்ன? உன் டைம் தேவனோடு நெருங்கணும். ஒரு ஆமென் சொல்லு. நீ செஞ்சது ஒரு திருப்தி இல்ல, உன் வேலை ஒரு திருப்தி இல்ல, உன் டீச்சிங், உன் பிரீச்சிங் நல்லா இருக்குல்ல, எதுவுமே நல்லா இல்ல. காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு நீ நேரத்தை கொடுக்காதனால உன் 10 மணி நேரம் வேலை வீணா போகுது. படுத்து படுத்து அங்கிட்டு இங்கிட்டு ஏன் திரும்புறோம்? தூக்கம் இங்க பக்கத்தி தூங்கணும், இந்த பக்கம் தூங்கணும். முழிச்சு பார்த்தா வீட்டுல இருக்கிறவன் மூஞ்சி ஞாபகம், தூங்கும் போது இவன் மூஞ்சி தான் ஞாபகம் வரணுமா? தூக்கம் வரல. காரணம் 8 மணி நேரம் தூக்கம் ஏன் எனக்கு நல்லா வர மாட்டேங்குது? ஆமா, சேலால் படுத்தோன்னு அப்படி படுத்தோன்னு அப்படியே உச்சத்துக்கு போயிடுது. சில ஆளுக்கு படுத்து, ஏன்னா உன் தூக்கம் கூட நிம்மதியா இல்ல. காரணம், நீ தேவ சமூகத்தில் உன் நேரத்தை நீ கரெக்டா குடுப்பன்னு சொன்னா உன் மத்த 16 மணி நேரம் ஆசீர்வாதமா, மத்த எல்லா மணி நேரமும் ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். பால் ஜான்சன் மாதிரி ஆமென் சொன்னவங்களை ஆசீர்வதிங்கப்பா. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அவருடைய வாழ்நாள் 365 வருஷம். எத்தனை வருஷம் உயிரோடி வாழ்றாரு? நம்ம 65 தாண்டோமான்னு டவுட்டா இருக்குது. ஆனா தலைவர் 365 வருஷம். அப்ப 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். சஞ்சரித்தார்னா என்ன? தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கிறது, தேவனோடு நேரம் செலவழிக்கிறது. 300 வருஷம். அந்த 300 வருஷத்துல மனைவிய மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடல, குடும்பத்தை நடத்தி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். கை மேல போய் ஆமென் சொல்லணும். நான் பாட்டுக்கு ஜெபிக்கிறேன், என் மனைவி விட்டுட்டு போயிட்டோம்னா, நான் பாட்டுக்கு சீனாய்க்கு போறேன்ட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டேன்னா, ஏனோக்கு அப்படி உட்காரல. அவர் தேவனோடு சஞ்சரித்தார், தன் குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்காததுனாலதான், ஆண்டவருக்கு உன் நேரத்தை நீ கொடுக்காததுனாலதான் உன் மத்த டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அலைஞ்ச இடத்துக்கே அலையிறோம். ஒரு இடத்துல போய் நன்மை கிடைக்குமான்னு போய் கேட்கிறோம். நன்மை எங்க கிடைக்க? நீ 10வது முறை போகும்போது நன்மை கிடைக்கும். காரணம், நீ இங்க நேரத்தை கொடுக்கலையே. உன்னை வர சொல்லியிருப்பான், அவர் வர சொல்லிட்டாரு, நீ போய் பார்த்திருப்ப. யோசிக்கிறேன் பிரதர், திரும்ப ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு திருப்பி அனுப்பி விடுவான். காரணம், உன் 4 மணி நேரம் ஒன்று இருக்கு பார். குர்நேலியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் இத்தாலியா பட்டணத்துல 100க்கு அதிபதி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். வேலையில கிடைக்கிற கொஞ்சம் டைமிங், ஒரு லஞ்ச் பிரேக் கிடைக்குதா, ஒரு டீ பிரேக் கிடைக்குதா, நேரம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு கக்கப்பக்கன்ட்டு சொல்லுங்க பாப்போம். உட்காந்து சிரிச்சுக்கிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம கூடி கும்மி அடிச்சுக்கிட்டுலாம் இருக்குல்ல. தேவனுக்கும் அவரோட பேச்சு இருக்க இருக்க நிழல் பட்டு சுகமாகுகிற ஊழியக்காரன் பேதுரு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாரு. ஆமென். தேவ தூதன் உள்ள இறங்குறாரு. இன்னைக்கு நமக்கு தேவ தூதன் வரானா இல்ல கருன்னு நான் தான். யார் வரா? யார் நம்ம வீட்டுக்கு வரா? யார் நம்ம ஜபத்துக்குள்ள உள்ள வரா? ஒரு மாதிரி தெரியுது. உன் 4 மணி நேரம், உன் மிச்ச நேரத்தை ஆண்டவர் எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க சொல்லுங்க. கொடு, அப்பொழுது உனக்கு என் நேரத்தை கொடுப்பேன் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க. கையை உயர்த்துறது மட்டும் இல்ல, கொடுக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆமென். கொடு, அப்பொழுது உன் நேரத்தை முதலாவது கொடுக்கணும். 2வது எதை கொடுக்கணும்? வாசிங்க பாப்போம். என்ன போட்டிருக்கு? கண்ணு தெரியலையோ? உன் ரட்சிப்பை கொடு. எல்லாரும் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. முதலாவது நம்ம நேரத்தை கொடுக்கணும். 2வது
ரட்சிப்பை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? இயேசு கிறிஸ்து இலவசமா கொடுத்தாரா, பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தாரா? ஆமென். காணிக்க கொடுத்தாதான் உனக்கு ரட்சிப்பு நீங்க இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இல்லையா, அது இலவசமா கிடைச்சது. ஆமென். அப்ப இலவசமா கிடைச்ச ரட்சிப்பை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுகிறார். ஆமென். நம்ம இன்னைக்கு ரட்சிப்பை என்ன பண்ணிக்கிட்டோம்? நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யாருக்கும் சொல்றது கிடையாது. எப்படி ரட்சிப்பை சொல்றது? இயேசு நல்லவர், என் பாவத்தை மன்னிச்சார், உன் பாவத்தை மன்னிப்பார் சொல்றோமா? நம்மளே பாவியா தானே இருக்கோம். ஆமென். ஆமென். யாருக்காச்சும் போதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? யாரை வழி நடத்துற இதுல இருக்கிறோமா? நமக்கே இன்னும் யார் தேவை இருக்குது? நமக்கு இன்னும் யார் தேவை இருக்குது? ஒரு ஆள் எப்பவுமே பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனாலும் உங்களுக்குள்ள ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அப்ப நீ ரட்சிப்பை மத்தவனுக்கு கொடு. நீ ரட்சிப்பை கொடுக்காம வைக்க ஆவியானவர் உன் இருதயத்தில் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற நீ. ஹல்லேலூயா. உன் ரட்சிப்பை மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இயேசு செஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு 4 பேர் சாட்சி சொன்னனாலதாயா மற்றவங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஆராதனை ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ நீங்க என்ன சாட்சி சொன்னீங்கன்ட்டு. மோசேயோட ஆண்டவர் பேசினாரு. யோசுவா என்னமோ அந்த ஐயா ஒன்று சொன்னாங்களே, ஆராதனை ஆண்டவர் பேசினாரா இல்லையா? எத்தனை கவனிச்சிங்க? ஆராதனை ஆண்டவர் பேசினாரு. வீட்டுக்கு வாடகை எப்படி கொடுக்க போறோம் தெரியல, எனக்கு தெரியாது. அவங்க கூட பல நாள் எனக்குலாம் தெரியாது. நான் கதெல்லாம் விட மாட்டேன். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஸ்டார் வீட்டில் எப்படி இருந்தீங்க, என்ன சமையல் செஞ்சீங்களா நான் கேட்கறது கிடையாது. ஆமென். அவங்க வீடு வாடகை இருந்துச்சா, என்ன கொடுத்தாங்க, எதுவும் தெரியாது. எப்படி வீட்டுக்கு வாடகை கொடுக்க போறேன்னு தெரியல. ஆண்டவர் பேசினாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீ சொன்னாதான் புரியும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னாதான். அப்ப என் ரட்சிப்பை மத்தவனுக்கு சொன்னாதாயா எழுப்புதல் வரும். இயேசு நல்லவர் நீ சொன்னாதான் எழுப்புதல் வரும். பரலோக சாட்சியில மந்த எப்ப பெருகுனா உன் ரட்சிப்பை சொன்னாதான் மந்த பெருகும். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பை நம்ம யார்கிட்ட என்ன பண்றது கிடையாது, சொல்றது கிடையாது. வேதத்துல சொல்ல சில காரியங்கள் பார்க்கலாமே. யாக்கோபு 1 யாரும் எடுக்க வேண்டாம். இச்சையானது கற்பத்தை பிறப்பித்து பாவம் பிறக்குமா? இச்சை எதை என்ன பண்ணுதா? ஒரு இச்சை, ஒரு ஆசை உள்ள வந்துருச்சு. ஒரு சகோதரியை குறித்து நான் ஆசைப்பட்டுட்டேன். அது அப்படியே உள்ள இருந்து கற்பம் தருகுது. ஆசை 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 வந்து பாவத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடுது? செயல்படுத்திடுது. ஒரு இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறக்கும்னா ஒரு ரட்சிப்பு கற்பம் தரிக்கணுமா தரிக்க கூடாதா? அது பிறக்கணுமா பிறக்க கூடாதா? புரியுற பிள்ளைங்க நல்லா? ஹல்லேலூயா. ஒரு அழிந்து போகிற ஒரு இச்சைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொன்னா, ஜீவனை கொடுத்தாரே ஆண்டவர் உனக்காக, உயிரை கொடுத்தாரே. காரணம் நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? பாவத்துக்கு விரைந்தோடுகிற பாதம், பாவத்துக்கு நீ கை போடுகிற கை. அதே ரட்சிப்புக்கு கை நீட்டுறியா? ரட்சிப்புக்கு நேரம் உன் பாதம் ஓடுதா? கிடையாது. அட்டைக்கு வச்சுக்கிறோம். அட்டைக்கு என்ன பண்ணுது? ரட்சிப்பை சொல்றதுக்கு நமக்கு வெக்கம், சாட்சி சொல்ல வெக்கம், மற்றவங்கிட்ட இயேசுவை பத்தி சொல்ல வெக்கம். இப்படி ரட்சிப்பை அடக்கி வைக்கிறோம். அப்ப எப்படி மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க? ஆமென். சிஸ்டர் அவங்ககிட்ட இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, அவங்கள சபை கூப்பிடுங்க. அவங்களாம் வரமாட்டாங்க பாஸ்டர், ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்களை என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா பாஸ்டர்? ஏசப்பா என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? பாஸ்டர் கூட இருக்கிறவனே. ஏசு கூட இருக்கிற யூதாஸ் என்ன பண்ண தெரியுமா? என் விசுவாசின்னு எனக்கு முத்தம் கொடுக்கல, ஆனா சீஷ முத்தம் கொடுத்து காமிச்சு கொடுத்தான். நீ சிரிச்சாலே நான் உன்னை நல்லவன் நினைச்சிருந்தேன், நீ பேசினாலே நீ நல்லவன் நான் நினைச்சிருந்தேன். இன்னும் என் பக்கத்துல கூட நீ நெருங்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவோட நெருங்கி ஒரே தட்டுல சாப்பிட்டு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தானே, அப்ப நான் ஏன் வருத்தப்பட போறேன்? எனக்கு தான் வசனம் தெரியுமே, எனக்கு தான் வசனம் தெரியுமே. பஸ் உங்களே என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே நீங்க நீங்க எல்லாமே. ராமன் சொல்லுங்க பாப்போம், சத்தமா ராமன் சொல்லுங்க. நான் ஏற்கனவே என்ன உதாரணம் காட்டுறது யார சொல்றதுக்கு சமம்?
விளங்கல, இன்னும் யாருக்கும் விளங்க மாட்டேங்குது. ஆமென். உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்போ ரட்சிப்பை நீ மத்தவங்களுக்கு சொல்லு. அவங்க வர மாட்டாங்க. இவங்க ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்துல, ரட்சிக்கப்படுவது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாராம். வாசிக்கலாமா? இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மைக் வச்சிருக்கிற பிள்ளைங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், நல்ல கவனிங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் சித்தமுள்ளவர். உன் பக்கத்து வீட்டுக்காரன் வரமாட்டான்னு சொல்றீங்க பாருங்க, உன் சொந்தக்காரன் வரமாட்டான்னு சொல்றான் பாருங்க. அவர்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பக்கத்துல கேளுங்க, நீங்க சித்தமுள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் சபைக்கு வரணும்னு சொல்லி நீங்க சித்தமுள்ளவரா இருக்கிறீங்களாமா? சொல்ல மாட்டியே. ஆமே. அது எதுக்கு பாஸ்டர்? அது தேவையில்லை பாஸ்டர். யார் சிஸ்டர் அது? அதுதான் பாஸ்டர். யாரு? ஆடா மாடா? அவருதான். ஆண்டவர் சித்தமா இருக்கிறாரு நீங்க எல்லாம் வரணும்னு சொல்லி. ஆனா யார்தான் சித்தமா இருக்க மாட்டேங்கிறா? எத்தனை ராமன் சொல்றீங்க? நமக்கு சித்தம் கிடையாது. யாருக்கு? நம்ம சித்தப்பா ரசிக்கப்படுறது யாருக்கு சித்தம் கிடையாது? நம்ம பங்காளி மாதிரி சச்சி அவனை குடிகாரன் பாஸ்டர் என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவருக்கு நீதிமான் தேவையில்ல, குடிகாரன் தான் தேவை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு நீதிமான் தேவையா, குடிகாரன் தேவையா? நீதிமான் தான் வந்து சேர்ந்துருவானே. பாவி இறைச்சிக்கு தானே வந்தார் ஆண்டவர். உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை இதை விதைச்சிடணும். ஆமென். ரட்சிப்பு எல்லாரும் உடையது, அவர்களுக்காக நம்ம பிரயாசப்படணும். கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க பாப்போம். சத்தமா உங்க ரட்சிப்பை நீங்க கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. உன் ரட்சிப்பை கொடு, அப்பொழுது திரும்ப உனக்கு கொடுக்கப்படும். ரட்சிப்பை எப்படி எடுத்துட்டு போறது? என் ரட்சிப்பை நான் எப்படி நான் கொண்டு போறது? டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். எப்படி நான் ரட்சிப்பை கொண்டு போகிறது? உன் நற்கனிகளில கொண்டு போகலாம். உன் ரட்சிப்பை எப்படி நீ காண்பிக்கிறது? உன் நற்கனிகள், உன் நல்ல கிரியைகள் மூலமா உன் குடும்பத்துக்குள்ள காண்பிக்கலாம். உன் கணவனுக்கு நீ காண்பிக்கலாம். உன் பக்கத்து வீட்டுக்காரி கூட்டி கூட்டி குப்பையை உன் வீட்டு வாசல்ல வைப்பா. கவனிக்கிறீங்களா? உன் பக்கத்து வீட்டுக்காரி குப்பையெல்லாம் கூட்டி கூட்டி எங்க தூக்கி வைப்பா? உன் வீட்டு வாசல் வைப்பா. நீ எழுந்த உடனே புட்டிச்சு குப்பை என்ன பண்ணிடக்கூடாது. என் வீட்டிலேடி வைக்கிற எனக்கா பாருடின்னு சொல்லி அதை எடுத்து அவ பார்க்கறாளோ இல்லையோ கொண்டு போய் நீ குப்பையில அப்படியே கொண்டு போய் போட்டுட்டு வரணும். அவளும் 10 நாள் கூட்டி கூட்டி வைப்பா. என்னடா இது? எது அம்மா ஏதோ சொல்லுவாங்களே, மழை பெஞ்சாலும் இதுக்கு ஆமா அப்படி இருக்குதுனாலும் உன்னை பார்த்து திட்ட திட்ட ஆண்டவர் அங்க அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை பார்த்தன எரிச்சல் அடைவான். உனக்கு முன்னையும் உன் பின்னையும் பார்த்து பார்த்து பேசுவாங்க. ஆனாலும் நீ என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட எப்பவும் பார்த்தாலும் அவங்ககிட்ட ஒரு ஸ்மைல் பண்ணு. அவங்கள பார்த்து சரி நல்லா இருக்கிறீங்களா? உன்னை பார்த்து குசு குசுன்னு பேசுவாங்க. நீ அவங்கள போய் பக்கத்துல பார்த்து நல்லா இருக்கீங்களா, எந்திரிக்காத பயப்படாத, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் தட வேண்டாம். என்ன அவங்கள பார்த்து ஒரு சிரிச்சுட்டு உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா எல்லாம் நல்லா சொல்லிட்டு போ. அடிச்ச மாதிரி இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உனக்கு முன்ன பேசுறாங்களோ உனக்கு பின்ன பேசுறாங்களோ உனக்கு எங்கிட்டு பேசினாலும் சரி உனக்கு அங்கிட்டு ஆண்டவர் உதவி செய்வாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நற்கனிகளை காட்டு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நேசி. இன்னைக்கு காலையில் உட்கார்ந்து நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசினார். நன்மை செய்யறவங்களுக்கு நீ நன்மை செஞ்சதுனால என்னடா பிரயோஜனம்? ஆமே. மன்னிக்கிறவங்களே நீ மன்னிச்சா உனக்கு என்னடா பிரயோஜனம்? உன் கன்னத்தில் அறையிறவங்களுக்கு காட்டு. உலகத்தானு கூட இந்த வசனம் தெரியுங்க. அவன் கூட விளக்கம் சொல்லுவான். ஆனா நம்ம கிரியையில காமிக்கவே மாட்டோம். நம்ம கன்னத்தை காமிச்சா அவனுக்கு எதை கொடுப்போம்? ஓங்க இப்ப பார் பாக்ஸிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நற்கனிகளை தெரியாதவங்கிட்ட காட்ட தேவையில்ல, தெரிஞ்சவங்கிட்ட காட்டு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதவனுக்கு நீயும் நான் நல்ல பிள்ளை. அபியை பத்தி யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே பார்த்துட்டு நல்ல பிள்ளை. தெரிஞ்சவங்களுக்கு அவ தெருவுக்குள்ள, அவ சமத்துவபுரம் 100 வீட்டுக்குள்ள, அவ சபைக்குள்ள
போகிற இடத்துல தெரிஞ்சவங்களுக்கு உன் நற்கனிகளை காட்டுவன்னா உன் ரட்சிப்பு பலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் ரட்சிக்க உதவி செய்வாரு. நான் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி என் மனைவிக்கு தெரியணும். ஊருக்கு நான் நல்லவன் தான், நான் கெட்டவனா நல்லவனா அப்படிதான் சொல்லுவீங்க. என் மனைவிக்கு தெரியணும் நான் நல்லவரா கெட்டவரா. ஊருக்கெல்லாம் நல்லவங்க தான் இருப்போம் நம்ம எல்லாரும். நம்மளை போற ஊருக்கு நல்ல பிள்ளை யாருமே, தங்கத்தின் தங்கம் யாருமே இருக்க மாட்டா. வீட்டுக்குள்ள உன் மனைவிக்கு முன்னாடி, உன் கணவனுக்கு முன்னாடி உன் ரட்சிப்பு எப்படி இருக்குது, உன் ரட்சிப்பு எப்படி இருக்குது, உன் நற்கனிகளில் காட்டு, தானா ரட்சிப்பு உள்ள வரும். சத்தமா ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.